ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேத்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ மேத்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு சிலபஸ் வைஸாவும் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சிலபஸ் வைஸ் அப்படின்னு வரும்போது நெறைய டாபிக்ஸ் இருக்கு. பட் ஆனா வந்து நம்ம சிம்பிள் டாபிக்ல இருந்து பார்த்துட்டு வந்துரலாம். ஸோ சிம்பிள் டாபிக் அப்படின்னு வரும்போது 1 சாப்டர், 2 சாப்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அத பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிரலாம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுருக்குக இந்த மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின்லாம் நம்ம குடுத்துருக்காங்க சிலபஸ்ல. பட் ஆனா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சாப்டர்க்குள்ளயும் இருக்கும். 6லேருந்து 10த் வரைக்கும் நெறைய சாப்டர் வைஸ் இருக்கும். ஆனா 1, 2 பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். 1 சாப்டரோ, 2 சாப்டரோ மட்டும் தான் படிச்சாலே, அந்த சாப்டர் கவர் பண்ண மாதிரி இருக்கும். அந்த போர்ஷன நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சிலபஸ் மட்டும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் அத நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்துரலாம். ஸோ அதுலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிரலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஸோ இது நீங்க சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நமக்கு 6ஆப்ல இருந்து 10ஆப்பு வரைக்கும் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6த் புக்ல ஃபர்ஸ்ட் டெர்ம்ல நமக்கு 3 சாப்டர் வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, விகிதம், விகிதாச்சாரம் பேஸ் பண்ணி கொஸ்டின் சம்ஸ் தான். ஓகேவா? பேஜ் நம்பர் 47லேருந்து 62 வரைக்கும் கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 7த் புக்ல 4த் சாப்டர் என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெர்ம்ல 4த் சாப்டர் பேஜ் நம்பர் 73லேருந்து 85 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் விகிதம் அண்ட் விகிதாச்சாரம் பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ் வந்து மொத்தமே இந்த 2 சாப்டர்ல மட்டும் தான் இருக்கு. 6ஆப்ல இருந்து 10ஆப்பு வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 சாப்டர படிச்சோம் அப்படின்னா, இந்த கணக்குல எது கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுல எந்த சம்ஸ் நம்மளால கேட்குறாங்க அப்படின்னாலுமே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாரி சிம்பிளா இருக்கிறதுல சின்ன சின்ன சாப்டரா வந்து கவர் ஆகுறது மட்டும் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 6த் புக்ல 3 சாப்டர் ஃபர்ஸ்ட் டெர்ம்ல. ஓகேவா? 6த் புக்ல ஃபர்ஸ்ட் டெர்ம்ல 3 சாப்டர் பேஜ் நம்பர் 47ல இருந்து 62 வரைக்கும் இருக்கு. தென் வந்து 7த் புக்ல 4த் சாப்டர் ஃபர்ஸ்ட் டெர்ம்ல 4த் சாப்டர் 73லேருந்து 85 வரைக்கும் இருக்கு பேஜ் நம்பர். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோவில் என்ன கவர் ஆக போகுது அப்படின்னா, 3 சாப்டர் தான் 6த் புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் 3 சாப்டரில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வரைக்கும். ஓகேவா? எக்ஸசைஸ் 1.1 வரைக்கும் இதில் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேவா? ஒவ்வொரு எக்ஸசைஸாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக தான் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து எனக்கு பேஸே தெரியாது, மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வராது, எனக்கு பேஸே தெரியாது அப்படின்றவங்க இந்த இதுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் அடுத்த வர சம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே பெரிய கணக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், புரியாத மாதிரி இருக்கும். ஸோ பேஸை படிச்சுட்டு நம்ம அங்கிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே அலகுடைய விகிதங்களின் எளிய வடிவம். ஸோ எடுத்துக்காட்டு வந்து 3.1 20:5 கொடுத்துருக்காங்க என்ற விகிதத்தை எளிய வடிவில் காண்க. 20:5 இப்படி இஸ்டுனாலே நமக்கு டிவைட்ல போடணும்னு தெரியும் நமக்கு இல்லையா? அப்போ 20/5ன்னு அதை எழுதிக்கணும். ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணி எழுதினாலே போதும். 4 5 5 4 5 20. ஸோ 4:1 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 500 கிராம் 500 கிராமுக்கும் 250 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 500 கிராமுக்கும் 250 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை நம்ம எளிய வடிவில் காண்க. ஸோ இது அப்படியே இது வந்து பார்க்கணும். இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா கிராம் கொடுத்துருக்காங்களா, கிலோகிராம் கொடுத்துருக்காங்களா, ரெண்டுலேயுமே ஒரே அலகு தான் கொடுத்துருக்காங்களா, இதை செக் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் அப்படியே போட்டுற வேண்டியதா. 500 டிவைடட் பை 215 போட்டுறணும். ஸோ இதை அப்படியே நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதான். 5 25 ஓரஞ்சு 5 ஓகே, ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10. அப்போ 2:1 அப்படின்றது தான் என்னது நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 3.3 இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாதவியும் அன்புவும் 2 மேசைகளை முறையே ரூபாய் 750 மற்றும் 900க்கு வாங்கினார்கள். அன்புவும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வடிவில் காண்க. இதில் ட்விஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மாதவியும் அன்புவும் இவங்க 2 பேரும் 2 மேசை வாங்குறாங்க. ஒன்று 750 ரூபா, ஒன்று 900 ரூபா. சரியா? பட் ஆனால் இவன் கொஸ்டின்ல எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்க. அப்படியே மாத்திட்டாங்க. இதை பாருங்க. அன்புவும் மாதவியும்
வாங்கிய மேசைகளின் விலைகளை விகிதத்தை எளிய வடிவில் காண்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் இருந்தால் நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோம்னா கொஸ்டினை கரெக்டாகவே ரீட் பண்ணாமல் என்ன செஞ்சிருவோம் 750 டிவைட் பை 900 போட்டு ஆன்சர் எழுதிடுவோம். ஆனால் இவன் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, அன்பும் மாதவியும், அன்பு முன்னாடி போட்டுட்டாங்க, மாதவியை பின்னாடி போட்டுட்டாங்க. அப்போ இவங்களோட வேல்யூ 900 தான் மேலே வரும், 750 தான் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும், நீங்கள் அதை வந்து செக் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? இந்த மாதிரி டக்குன்னு நம்ம கொஸ்டின் பேப்பரில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், கடகடன் ரீட் பண்ணுவோம், ஆன்சர் நமக்கு தெரியும், இது ரெண்டையும் போட்டு ஆன்சர் எழுதிடுவோம். இதையும் அவன் ஆப்ஷனில் கொடுத்து வச்சிருப்பான், ஆனால் நமக்கு வந்து தெரியாது. ஓகேவா? அதனால நீங்கள் வந்து கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இப்போ 900 டிவைடட் பை 750 அப்படின்னு தான் போடணும். அப்போ 0 கேன்சல் ஆயிரும். 4 5 6 7 5 25. ஓகே, 4 5 5 6 7 8 9 4 8 5 40. அப்போ மூணாவதுல அடிக்கலாமா? 1 3 3 5 3 15 6 3 18. அப்போ 6:5ன்னு வரும். ஓகேவா? முடிஞ்சு. இப்போ அலகு மாற்றி இருந்துச்சுன்னா எப்படி பண்ணலாம்? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குது இல்லையா? ஒரே ரூபாயில் இதை கொடுத்துருக்காங்க, இது ஒரே கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து அதோட அலகு சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 3.4 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்துக்கும் உள்ள விகிதத்தை காண்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 40 நிமிஷத்துக்கும் 1 மணி நேரத்துக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க, இங்கே மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று இந்த நிமிஷத்தை மணியாக கன்வெர்ட் பண்ணணும், இல்லை இந்த மணியை நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணணும். நம்ம இந்த நிமிஷத்தை மணியாக கன்வெர்ட் பண்ணுறது பாசிபிள் இல்லை, அதனால நம்ம இந்த மணி நேரத்தை நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம். 1 மணி நேரம்னா எவ்வளோ நிமிஷம்? 60 நிமிஷம். ஸோ இங்கே நமக்கு 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, 60 நிமிஷம். அப்போ 40 நிமிஷத்துக்கும் 60 நிமிஷத்துக்கும் உள்ள விகிதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 40 டிவைடட் பை 60 அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ இதை அப்படியே நம்ம கேன்சல் பண்ணி எழுதிட வேண்டியதான். 2 4 2 6. அப்போ 2:3 தான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் விகிதம் சம் வந்துச்சு அப்படின்னா ஈஸி தான், ஆனால் இந்த இது எதில் கொடுத்துருக்காங்கன்றதை செக் பண்ணிடுங்க. அழகு எதில் கொடுத்துருக்காங்கன்றதை செக் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, விகிதத்தை எளிய வடிவில் எழுதி அட்டவணையை நிரப்புக அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கலாம். 15 மாணவிகளுக்கும் 10 மாணவர்களுக்கும் உள்ள விகிதம். அப்போ என்ன செய்யணும்? 15:10 போட்டால் போதும், 15/10 போட்டால் போதும். 1 5 2 10 3 15 இல்லையா? ஸோ 3:2ன்னு வந்துடும். முடிஞ்சு. அடுத்தது 1 மீட்டர் 25 சென்டிமீட்டருக்கும் 2 மீட்டருக்கும் உள்ள விகிதம். ஸோ என்ன பண்ணியிருக்கு? மீட்டர் சென்டிமீட்டர் மாறி மாறி வந்திருக்கு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, வந்து மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே எழுத வேண்டியதான். ஓகேவா? 1 மீட்டர் அப்படின்னா என்னது? 100 சென்டிமீட்டர். கரெக்டாக? 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 100 ப்ளஸ் இந்த 25 சென்டிமீட்டர் போட்டோம்னா 125 சென்டிமீட்டர் வந்துடும். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 2 மீட்டர்னு வந்தால் 200 சென்டிமீட்டர். அப்போ 200. அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே நம்ம கேன்சல் பண்ணி எழுதுறது தான். 2 10 5 25 4 20 5 25 8 40. அப்போ 5 என்ன வரும் அப்படின்னா 8ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 3 கிலோகிராமுக்கும் 750 கிராமுக்கும் உள்ள விகிதம். அப்போ கிலோகிராம் கிராமாக இருக்குது, அப்போ கிலோகிராமை கிராமாக மாற்றணும். 1 கிலோகிராம் அப்படின்னா 1000 கிராம். கரெக்டாக? அப்போ 3 கிலோகிராம் அப்படின்னா 3000 கிராம். அப்போ 3000 கிராமுக்கும் 750 கிராமுக்கும் உள்ள விகிதம். அப்போ அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணோம்னா 4:1ன்னு வரும். கேன்சல் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 70 நிமிஷத்துக்கும் 30 நிமிஷத்துக்கும் உள்ள விகிதம். அப்படியே போட்டுற வேண்டியதான். 70 30ன்னு போட்டேன்னா அதை கேன்சல் பண்ணினா 7:3ன்னு வரும். ஸோ இதை நான் கேன்சல் பண்ணி காட்டலை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4:1 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எக்ஸசைஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்துருவோம். இதில் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஓகேவா? கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 3 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3:5 அப்படியே போட்டுற வேண்டியது. அதை கேன்சல்லாம் பண்ண முடியாது, அதனால அப்படியே போட்டுற வேண்டியதான். முடிஞ்சுதான் ஆன்சர். அடுத்தது 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மீட்டர் அண்ட் சென்டிமீட்டரில் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 3 மீட்டர் அப்படின்னா 300 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ 300 சென்டிமீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் தான் பார்க்கணும். அப்போ 300 டிவைடட் பை 200ன்னு போடணும். இது ரெண்டையும் அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 3:2. ஸோ இதான் ஆன்சர். ஓகேவா?
தேர்ட் பார்க்கலாம். 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் உள்ள விகிதம். ஸோ 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் உள்ள விகிதம். கிலோமீட்டர் மீட்டரா குடுத்துருக்காங்க. 1 கிலோமீட்டர் அப்படின்னா என்னது? 1000 மீட்டர். ஓகேவா? அப்ப 5 கிலோமீட்டர் அப்படின்னா 5000 மீட்டர். ஸோ இதுல வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கிலோமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்றது எப்படி? மீட்டர மில்லிமீட்டரா கன்வெர்ட் பண்றது, மில்லிமீட்டர அந்த இத மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மீட்டர சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்றது. ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இந்த பாக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர், ₹1 100 பைசா. ஸோ இந்த மாதிரி உள்ளதை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போ 5000 மீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் உள்ள விகிதம். ஸோ இதை அப்படியே போட்டுற வேண்டியதான். ஸோ இதையும் கேன்சல் பண்ணுவோம். 50/4ன்னு வரும். 2 4 2 4 I 2 10 25:2ன்னு வரும். இதான் ஆன்சர். 25:2 அப்படிங்கிறதா ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 பைசாவுக்கும் ₹2க்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. பைசாவும் ரூபாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரூபாவை பைசாவாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ₹1 அப்படின்னா எத்தனை? 100 பைசா. ஓகேவா? ₹1 100 பைசானா அப்போ ₹2 200 பைசா. அப்போ 75 பைசாவுக்கும் 200 பைசாவுக்கும் உள்ள விகிதம் தான் கண்டுபிடிக்கணும். 75/200 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். 1 5 5 I 5 25, 4 5 20, 3 5 15, இது 8 5 40. அப்போ 3 என்ன வரும்? 8ன்னு வரும். இதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழ்காணும் கூற்றுகள் சரியா தவறா அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம் 13:10ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா தப்பா? இது சென்டிமீட்டர், இது மீட்டர். அப்போ 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 130:100 அப்படின்னு போட்டோம்னா இது கேன்சல் ஆகும். 13:10ன்னு வரும். ஸோ இது வந்து கரெக்டு தான். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விகிதத்தின் ஏதேனும் ஓர் உறுப்பின் மதிப்பு 1ஆக இருக்காதுன்னு போட்டிருக்காங்க. அப்படி வந்து இருக்காது, எல்லா நம்பர்ஸும் வரும். ஓகேவா? அப்போ இது வந்து தப்பு. விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1ஆக இருக்காதுன்னு போட்டிருக்காங்க. 1 வரும். ஸோ இது வந்து தப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், கீழ்காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம் காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே டிவைட்ல போட்டு நம்ம கேன்சல் பண்ணுறது தான் ஆன்சர். ஓகேவா? இதை இப்படி அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 1 5 3 5 15, 4 5 20, 3:4 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இதை நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, 1 2 6 2 12, 1 2 2 4, 1 முன்னாங்க 12, நன்னாங்க 16. அப்போ 4:3 அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். 7 15 இது ரெண்டும் கேன்சல் ஆகாது. 1 7 14ன்னு வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி இதோட ஆன்சர் இதே தான். அடுத்தது பார்க்கலாம். இது வந்து எதில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, 3ஆல் டிவைட் பண்ணலாம். 1 3 4 3 12, 7 3 8 24, 27. அப்போ 4:9ன்னு வரும். அப்போ இதை வந்து எப்படி கேன்சல் பண்ணலாம்? 5ஆவது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 1 5 5, I 5 25, 2 5 10, 3 5 15, 4 5 20, 3:4 தான் ஆன்சர். ஸோ இதெல்லாமே அப்படியே டிவைட்ல போட்டு கேன்சல் பண்ணுறது தான் ஈஸி தான், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே எதில் கொடுத்துருக்காங்கன்னா கிலோமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 10/6ன்னு போட்டு எழுதிட வேண்டியதுதான். இங்கே அகிலன் ப்ளஸ் செல்வின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுன்னு கொடுத்துருந்தா இது அப்படியே நம்ம போடுறது தான். ஆனால் செல்வி மற்றும் அகிலன்னு மாற்றி கேட்கலாம். அப்படி கேட்டிருந்தா 6 மேலே வரணும், 10 கீழே வரணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதோட ஆன்சர் என்ன? 10/6 அப்படியே போட்டுற வேண்டியதான். 2 6, I 2 10. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 5:3. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் ₹5. மேலும் ஒரு இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் ₹15. ஸோ அப்போ மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகனத்தை நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க. ஸோ அப்படியே தான் போட்டிருக்காங்க.
ஒரு மிதிவண்டியோட காஸ்ட் குடுத்துட்டாங்க. இருசக்கர மோட்டார் வாகனத்தோட காஸ்ட் குடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே தான் கேட்டிருக்காங்க 2க்குள்ள விகிதம் அப்படின்னு சொல்லி. இத மாத்தி குடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. இங்க மிதிவண்டி இருக்கு, இங்க இருசக்கர மோட்டார் இருக்கு. அத அப்படியே மாத்திருக்காங்களா? அப்படியே தான் குடுத்துருக்காங்களான்னு பாருங்க. அப்படியே குடுத்துருந்தாங்கன்னா 5/15 அப்படியே போட்டுற வேண்டியதுதான். பட் ஆனா இது இப்படி மாறி வந்துருந்துச்சுன்னா 15/5ன்னு வரும். அதனால அத மட்டும் செக் பண்ணி போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? 4 5 5 3 5 15. அப்போ 1:3ன்றது தான் என்னது ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணாக்கர்களில் 30 பேர் மாணவர்கள் எனில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் அதுல ஒவ்வொரு 3 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு வகுப்புல மொத்தம் 50 பேர் மொத்தம் டோட்டல் மாணாக்கர்கள் கொடுத்துட்டாங்க. 30 பேர் மாணவர்கள் அப்படின்னா 50ல 30 கழிச்சா எவ்வளவு? 20 பேர் அப்ப மாணவிகளா இருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கும் மாணவிகளுடைய எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 30 பேர். ஸோ 30 போட்டுக்குவோம். மாணவிகளின் எண்ணிக்கை 20. ஸோ அதை அப்படியே நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 3:2. ஸோ இதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மாணவிகள் எவ்வளோ நம்ம சொல்லியிருக்கோம்? 20. ரைட்டா? அப்போ 20க்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை மொத்தம் இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50. ஸோ 20 டிவைடட் பை 50ன்னு போடணும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2:5. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவர்கள் எத்தனை பேர் இதில்? மாணவர்கள் 30 பேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, 30க்கும் மொத்த மாணவர்கள் வந்து மொத்த மாணாக்கர் எத்தனை? 50. ஸோ 30 டிவைடட் பை 50ன்னு போடணும். இதையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 3:5. ஸோ அவ்வளோதான், இதான் ஆன்சர். ஸோ புறவய வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்குவோம். 1 ரூபாய்க்கும் 20 பைசாக்கும் உள்ள விகிதம் அப்படின்னே கேட்டிருக்காங்க. 1 ரூபாய்க்கும் 20 பைசாக்கும். ரைட்டா? இப்போ 1 ரூபாய் பைசாவா, இது ரூபாயில் இருக்குது, இது பைசாவில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? ரூபாவை பைசாவாக கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ 1 ரூபாய் அப்படின்றது 100 பைசா. ஓகேவா? 100 பைசாக்கும் 20 பைசாக்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அப்படியே நம்ம போட்டு கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 2 2 10 இல்லையா? 5:1 அப்படின்றத ஆன்சர். ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். 5:1 அப்படின்றதான் என்ன செய்யும் நமக்கு வரும். ஓகேவா? அடுத்தது 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம். 1 லிட்டர் அப்படின்னா 1000 மில்லி லிட்டர். ஓகேவா? 1 லிட்டர் அப்படின்றது 1000 மில்லி லிட்டர். ஸோ 1000 மில்லி லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை அப்படியே நம்ம போட வேண்டியதான். இதே வந்து 1000 இது எவ்வளவு? 50 இல்லையா? ஸோ இது ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 1 5 2 10. ஸோ அப்போ 20:1 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. அதாவது நீளமும் அகலமும் கொடுத்துருக்காங்க. நீளத்துக்கும் அகலத்துக்கும் விகிதம் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது 1 மீட்டர், அது 70 சென்டிமீட்டர். ஸோ மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டருக்கும் 70 சென்டிமீட்டருக்கும் உள்ள என்ன செய்யுது? விகிதம் கண்டுபிடிக்கணும். அப்போ இதையும் கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும்? 10:7 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம்னு கேட்டிருக்காங்க. முக்கோணத்துக்கும் செவ்வகம் இருக்குல்ல, ரெண்டோட பக்கம் இருக்குல்ல, அதோட எண்ணிக்கைக்கு உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. முக்கோணத்துல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும்? மொத்தம் 3 பக்கம் தான் இல்லையா? ஸோ அந்த 3 பக்கத்துக்கும் செவ்வகத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 4 பக்கம் இருக்கும். ஸோ அதோட விகிதம். அப்போ அது என்னது? இதை கேன்சல் பண்ண முடியாது. 3:4 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 2 பேருக்கும் வயசு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பிரச்சனை இல்லை. அழகனின் வயது 50, மகனோட வயசு 10. அழகன் மற்றும் அவரது மகன் அப்படியே தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 50:10 அப்படின்னு போட்டோம்னா இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5:1ன்னு வரும் ஆன்சர். ஆப்ஷன் இ தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 1 வந்து ரொம்ப 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 ஈஸி தான். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் இது நம்ம ஈஸின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இதுதான் பேஸ். ஸோ இதை வச்சு தான் அடுத்தடுத்து சம்ஸ் வந்து கொஞ்சம் டஃபஸ்ட்டாக கேட்பாங்க. ஓகேவா? அதனால இந்த பேஸ் இந்த சமயம் நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும். இதில் நம்ம மோஸ்ட்லி எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கிலோகிராமை கிராமாக மாற்றணும், மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு என்ன வேல்யூ? 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர், 1 ரூபானா 100 பைசா. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி உள்ளத மட்டும் இதில என்ன செய்யுங்க அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கணும். பிளஸ் அதே மாதிரி 2வது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இதில ஃபார் எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்க, அகிலன் குடுத்துருக்காங்க, செல்வின்னு குடுத்துருக்காங்க. 2 பேரும் நடந்த க தொலைவ வந்து கிலோமீட்டர்ல குடுத்துட்டாங்க. ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, அகிலன் மற்றும் செல்வி அப்படியே டைரக்ட்டா இதே தான் கேட்டிருக்காங்களா? இல்ல செல்வி மற்றும் அகிலன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நமக்கு வந்து கேட்டுட்டாங்க. ஸோ இதுதான் ஆன்சர்ன்னு சொல்லி எழுதிடக்கூடாது. 2மே ஆப்ஷன்ல குடுத்துருப்பாங்க. இதுவும் ஆப்ஷன்ல குடுத்துருப்பாங்க. அதுவும் ஆப்ஷன்ல குடுத்துருப்பாங்க. அதனால கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு எந்த ஆர்டர்ல கேட்டிருக்காங்கன்றத பார்த்து தான் நம்ம ஆன்சர எழுதணும். ஓகேவா? ஸோ டென்ஷன்ல மாத்தி எழுதிறக்கூடாது. மேத்ஸ் வந்து ரொம்ப டஃப் எனக்கு வரவே செய்யாதுன்றவங்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ ஈஸியான சம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். எது வந்து அதிகமா கேட்குறாங்க, பிளஸ் வந்து எந்த இதில வந்து கம்மியான வந்து படிச்சாலே போதும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா தான் அடுத்தடுத்த லெவல் போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 6த் புக்கும், 7த் புக்கும் தான் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இந்த சம்ஸு. இந்த சாப்டர் வந்து நம்மளுடைய போர்ஷன்ல இருக்கு. விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷன் இருக்கு. ஆனா, இதுல 2 சாப்டர் படிச்சாலே அந்த பார்ட் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிறலாம். ஓகேவா? ஸோ இத வச்சு தான் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால பேஸ நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த சாப்டர் அடுத்த எக்ஸர்சைஸ பார்க்கலாம். 3.1 நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்ல வந்து 3.2 வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க் யூ.